மாதிரி பிரிந்து சென்றவர்களெல்லாம் அரவணைத்து சென்றதும் ஜெயலலிதா அவர்கள். அதனால தான் அந்த கட்சியை வந்து வழிநடத்தி செல்ல முடிஞ்சுது. இப்போ அந்த மாதிரி இல்லையோ அப்படிங்கிறதும் நம்ம அது பிம்பம்னு எப்படி சொல்ல முடியும்? அதுவும் ஒரு செய்தி நீங்கள் சொல்கிறீங்க, நான் அதுக்கும் பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது அம்மா அவர்கள் இருந்தபோதும் சரி, புரட்சித் தலைவர் இருந்தபோதும் சரி, பிரிந்து சென்றவர்களை அரவணைத்திருக்கிறார்கள். எங்களுடைய பொதுச் செயலாளரும் அரவணைத்தார். நீங்கள் ஆட்சியவே கவிழ்க்கிற அளவுக்கு எம்எல்ஏக்களையே வெளியேற்றி ஆட்சிக்கு மிகப்பெரிய பிரச்சனை கொடுத்த பிறகும் கூட திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களை மீண்டும் கூட்டிட்டு வந்து தன்னை இணை பொதுச் செயலாளராக, தன்னை இணை ஒருங்கிணைப்பாளராக வச்சுட்டு அவரை கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராக ஆக்கியவர் புரட்சித் தமிழர் எடப்பாடியார். அவர் செய்யாமல் இல்லை, அவர் செய்தார். செய்த பிறகு என்ன செய்தார்கள்? ஒரு கட்சியினுடைய தலைமையகமாக இருப்பது ஒரு இந்து சமயத்தை பின்பற்றுவனுக்கு கோயில் எப்படி இருக்கிறதோ, ஒரு கிறிஸ்தவருக்கு ஒரு தேவாலயம் எப்படி இருக்கிறதோ, ஒரு இஸ்லாமியருக்கு ஒரு அவர் தொழுகை நடத்துகிற அப்படி ஒரு கட்சிக்காரனுக்கான கட்சி தலைமையகம் இருக்கிற போது, அதிலும் அதிமுகவை சேர்ந்தவர்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்களை ஒரு கடவுளாகவே தரிசிக்கிற பார்வையை கொண்டவர்கள். அவர் இருந்த அறையை வந்து கால்களால் எட்டி உதைத்து அந்த பொருள்களை உடைத்து அங்கே இருக்கிற பொருளை எல்லாம் திருடிட்டு போன பிறகு மீண்டும் அவரை அரவணைக்க வேண்டும் என்று சொல்வது நான் உங்களை கேட்கிறேன். அம்மா இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும் இப்போ யோசிச்சு பாருங்க. அந்த அளவில் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர் அதை விட்டுட்டு நகர்ந்து வந்து கட்சியை வலிமைப்படுத்தி இருக்கிறார். எனவே அதில் பிழை இல்லை. கட்சி விதிகளுக்கு முரணாக இருக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் அந்த தனி மனிதனை விட ஒரு இயக்கம் என்றைக்கும் பெரிதானது. எனவே அந்த முடிவை தான் எடுத்திருக்கிறார்.